ஹாய் ஆல். பிள்ளையார்பட்டி மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் பாசி பருப்பையும் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் கொஞ்சம் பொறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு கூட பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாய் வச்சுட்டு 2.5 கப் தண்ணி விட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுட்டு தண்ணி கொதி வரும்போதே இந்த நம்ம அரைச்ச பவுடரை இதில் ஆட் பண்ணிடணும். அதை நல்லா கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும். இப்படி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ இது வெந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் திருவின தேங்காயும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஃபைனலாக கொஞ்சம் நெய் போட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கையில் நல்லா நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஷேப்பாகவும் நீங்கள் பண்ணி எடுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வைங்க. அவ்வளோதாங்க, பிள்ளையார்பட்டி மோதகம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிள்ளையார்பட்டியில் மோதகம் இந்த மாதிரி உருண்டையாக தான் பிள்ளையாருக்கு வைப்பாங்க, இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்லையும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.